Hello guys, welcome back to our channel with a new video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வியர்ட் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் என்னென்ன கொடுமைலாம் செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மலாம் விதவிதமாக பஜ்ஜி சாப்பிட்ருப்போம். இது ஒரு வித்தியாசமான பஜ்ஜி. அது என்னன்னா மஞ்சு பஜ்ஜி. மஞ்சியை கடல மாவுல டிப் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. வெங்காயம் இதில் கூட சாப்பிட்ருப்போம். இது என்னன்னா மஞ்சு பஜ்ஜி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. கைஸ், என்ன கைஸ் இதெல்லாம் மஞ்சள் வச்சு பஜ்ஜியா? எப்படியா இதெல்லாம் சாப்பிட முடியும்? ஸ்வீட்டா, அது ஒரு மாதிரி சால்ட்டியான டேஸ்ட், ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரே புளிப்பு. எப்படா நல்லா இருக்கும்? இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே கன்றாவே இருக்கேடா. இதெல்லாம் மஞ்சு ஓனர் பார்த்தானா துன்பப்பூல தூக்க மாட்டேன்னு செத்துருவான்டா. டேய், ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா கொடுங்கடா. என்னது, மேகி மில்க் ஷேக் இருக்கா? என்னடா அது மேகி மில்க் ஷேக்கு? ஆமாம் கைஸ், மேகி மில்க் ஷேக் இருக்கா? என்னடா இது? இத மேகி அவன் சாப்பிடுறதா இல்ல குடிக்கிறதா? நக்கு செத்த பையல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். அது எப்படிடா? அது மேகில என்னென்னமோ போட்டுட்டு அது கலக்கி கிளாஸ்ல கொடுக்குறீங்க. அது எப்படா சாப்பிட்றதா குடிக்கிறதாடா? கைஸ், இதெல்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க கைஸ். அதுதான் எப்படின்னு தெரியல. நல்லா இருக்குமா? அடுத்ததான் நம்ம பார்க்கறது பானிபூரி பக்கோடா. என்னடா இது, பஜ்ஜி மாதிரி இருக்கேடா. கைஸ், ஆல்ரெடி அந்த பூரியை வறுத்து எடுத்துருப்பாங்க, அதை மறுபடியும் பஜ்ஜி மாவுல போட்டு மறுபடியும் வறுத்து எடுத்து சாப்பிட்றானுங்க. எப்படா இதெல்லாம் நல்லா இருக்குமாடா? இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அது இதுன்னு இல்லை, எதுக்கு எடுத்தாலும் வறுத்து எடுத்து பஜ்ஜி ஆக்கிறானுங்க இவனுங்க. அந்த பூரியோட மைண்ட் வாய்ஸ், செத்த பாம்பை எவ்வளோ வாட்டிட்டு அடிப்பீங்கன்ற மாதிரி அந்த பூரியை எவ்வளோ வாட்டிடா ரோஸ்ட் பண்ணுவீங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. நெக்ஸ்ட் ஒரு பையா இருக்காரு. அவருக்கு வேலையா என்னன்னா எல்லா பிராண்டு ஜூஸை வச்சும் ஆம்லெட் போட்டுடுறது, இல்லைன்னா எக் பூர்ஜி போட்டுருவாரு. இப்போ என்னன்னா ஸ்டிங்கை வச்சு எக் பூர்ஜி போடுறாரு. பார்ப்போம். ஸ்டிங்கை வச்சு எப்படா ஸ்டிங்கு அது மேல முட்டை ஊத்துறாரு. 3 முட்டை போட்டு கலக்கிறாரு. அதுக்கு மேல கொத்தமல்லி, பச்சை மிளகா, மறுபடியும் அது மேல ஸ்டிங்கு. எப்படா இதெல்லாம்? ஏய், அதுக்கு மேல தக்காளி, அடே பேயில போமா. இலை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். கைஸ், உண்மையிலே இதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்களா இல்லை இது சும்மா வீடியோக்காக பண்ணுறாங்களா? யாருக்காவது தெரிஞ்ச தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் சாப்பிட்றாங்க டேய். கைஸ், அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரேமில் நோட் பண்ணுங்க, தம்ஸ் அப்பு மாசாலாம் வச்சுருக்காங்க கைஸ். அதையும் விட்டு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ஏய், ஏன்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க டேய்? நம்ம ஆளுங்களெல்லாம் க்ரியேட்டிவாக இருந்தால் ஒன்று பண்ணுங்கன்னா எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அது எப்பட்றா ஜூஸு வேறு டேஸ்ட்டு, எக்கே வேறு டேஸ்ட்டு, அது ரெண்டுத்தையும் எப்பட்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க டே? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? என்ன கொடுமை சரவணன். கைஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சாண்ட்விச்.
நீங்கள்லாம் சாண்ட்விச்சுக்கு எவ்வளோ ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா போட்டு சாப்பிடுவீங்களா? ஆனால் இங்கே ஒருத்தர் பச்சை மிளகா வச்சே சாண்ட்விச் செஞ்சுருக்காரு. அந்த கொடுமையை பார்ப்போம். அவ்வளோ பச்சை மிளகா 2 பிரெட்டுக்கு மட்டுமே. அவ்வளோ பச்சை மிளகாவா? டேய், அந்த மிளகால பிரெட்டே தெரியலடா. இப்பதான் பிடிக்கி கைஸ், இதில் உங்களுக்காச்சும் பிரெட் எங்கே இருக்குன்னு தெரியுதா பாருங்க கைஸ். எனக்கு பிரெட்டே தெரியலையா? யோ, அங்கே வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லையா அதில்? எப்பட்றா சாப்பிட முடியும்? சாப்பிட்டா அவன்லாம் உயிரோடு இருப்பானா? அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம்லேயே போய் கடுப்பான்டா அவன். என்ன ஏகதேசம் சிங்க மாதிரி நடந்து போயல, சுங்கி மாதிரி நடந்து போறியா? சொட்டப்பழம் சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சிங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழ. கைஸ், மறுபடியும் மேகிக்கு ஒரு அநியாயம் நடந்துன்னு இருக்கு கைஸ். அது என்னன்னா, மேகிக்குள்ள ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்றாங்க கைஸ். எப்படா அது? கைஸ், மேகியை ரெடி பண்ணி அதில் இந்த கேண்டி ஐஸ்கிரீமை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை கோனில் போட்டு சர்வ் பண்ணுறான் கைஸ். அந்த கோனே டே என்னை விட்டுறா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வளைஞ்சிருக்கு. இருந்தாலும் விட மாட்டேங்கிறானுங்க அவனுங்க. இந்த மேகி ஒன்று மாட்டிக்கிச்சு கைஸ் அவனுங்க கிட்ட. அதை போட்டு வச்சு செய்கிறானுங்க, விட மாட்டேங்கிறானுங்க மேகியை வச்சு. எது பார்த்தாலும் மேகி 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 போட்டு அது மேகி போட்டு இது எல்லாத்துக்கும் மேகி போட்டு அந்த மேகி கம்பெனிக்காரன் பார்த்தானா அவன் செத்துருவான்டா இதெல்லாம் பார்த்தா. சரி, அடுத்ததாக கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டை பார்ப்போம். அது என்னன்னா, ஓரியை வச்சு இட்லி பண்ணியிருக்காங்க கைஸ். ஓரியோ கட் பண்ணி அதை போட்டு நல்லா அரைச்சி பாலை ஊற்றிட்டாங்க பால். கேக்கு இட்லி ரெடி. எப்படா இப்படியெல்லாம் திங்க் பண்றீங்க டே? ஏண்டா ஓரியோல இட்லியாடா? அது எப்படா நல்லா இருக்குமாடா? இது ஏன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு தோணுது. ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இல்லை ஈவினிங் கிட்ட கேட்கலாமா? அண்ணே, ஒரு பிளேட் இட்லி, சைடில் கொஞ்சம் கிட்கேட் சட்னி வச்சு தாங்க. கிட்கேட்ல சட்னியா? விட்டா அதுவும் செஞ்சுருப்பாங்கடா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு கிட்கேட் சட்னிலேருந்து எல்லாத்துலேயும் சட்னி பண்ணியிருப்பானுங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தெம். நான் நினைச்சா பண்ணலாம். கைஸ், நான் சொல்லலை மேகி அவனுங்க விட மாட்டாங்கன்னு. டீ லவர்ஸ் ஆர் கோனா ஹேட் மீ ஃபார் திஸ். ஹேட் மீ இல்லை, நான் என்ன தப்பு பண்ணவனுங்களுக்கு போய் கேளுங்கடா. மேகி சாய். खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. நல்ல முடிவுடா. ஐ அப்ரிஷியேட் திஸ் கை. கரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே போயிருக்கு. அதெல்லாம் குப்பை தொட்டியில் தான் கடைசியில் போட்டாகணும். அது அவனும் மனுஷன் கொடுப்பானா? டீயில் யாராவது மேகி போட்டு சாப்பிடுவானுங்களாடா? நீங்கள் சாப்பிட்றானுங்களே. ஐயோ, இவனுங்களை வச்சு என்னடா பண்ணுறது?
அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அது நீங்களே என்னன்னு பாருங்க. சாம்பார், சட்னி, அதுக்கு மேலே என்னவோ மறுபடியும் அதில் ஐஸ்கிரீம். இதுக்கு முன்னாடி வந்த எதை வேணாலும் நான் மன்னிச்சிருவேன்டா, ஆனா இதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. அது எப்படா இட்லியில போட்டு அதை ஸ்மாஷ் பண்ணி அதுல ஐஸ்கிரீமை போட்டு, அது ஐஸ்கிரீமை போட்டு வந்து கூட பிரச்சனை இல்லைடா, அதுல சட்னி ஊத்துறான், சாம்பார் ஊத்துறான், எப்படா மனுஷனான நீ எல்லாம் சாப்பிட்ற வேண்டி? அது எப்படா ஐஸ்கிரீம் ஸ்வீட்ரா, அதுக்கு மேல சட்னி சாம்பார் ஊத்தி எப்படா அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேய்? கைஸ், எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இதை ட்ரை பண்றதுக்குன்னே ஒரு குரூப் சுத்தின்னு இருக்கு. எப்படா நீங்கெல்லாம் சாப்பிட்றீங்க டே? அதில் ஹைலைட்டே அந்த சட்னி சாம்பார் ஊத்துறானுங்க தெரியுமா? எப்படா ஐஸ்கிரீம் கூட சட்னி சாம்பார்? கைஸ், ஐ ரியலி வாண்ட் டு நோ, இதெல்லாம் சும்மா வீடியோக்காக பண்ணுறாங்களா இல்லை ரியலாகவே இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களான்னு யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கள் என் கமெண்ட்டில். மறுபடியும் இட்லி தோசையை வச்சு செஞ்சுட்டாங்க கைஸ். இட்லி கூட ஐஸ்கிரீமா? அங்கே பார்த்தீங்களா? நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். லிட்ரலி கைஸ், இட்லி தோசைக்கு ஐஸ்கிரீம் வச்சு தராங்கய்யா. என்னடா காம்பினேஷன் இதெல்லாம்? டேய், யாருன்னா சாப்பிடுவாங்களாடா? ஆனால் சாப்பிட்றாங்க கைஸ். யாருன்னா சாப்பிட்றாங்களான்னு நான் கேட்குறேன், பட் சாப்பிட்றாங்க. லைனாக போய் நின்று சாப்பிட்றாங்க கைஸ். அதுவும் 3 வெரைட்டி சட்னி கேள்விப்பட்டிருப்பேங்க, 3 வெரைட்டி ஐஸ்கிரீம் தரானுங்க அதுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தால மாட்டிக்கிட்டு படுற பாடு. அடுத்ததாக நம்ம அண்ணன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டீ கொண்டு வந்திருக்காரு. என்ன டீன்னு தானே யோசிக்கிறீங்க? ஃப்ரூட் சாய். வாழைப்பழம், சப்போட்டா, அது என்னது? சூப்பரான ஃப்ரூட் சாய் ரெடி. என்ன கருமண்டா இது? டேய், எப்படா இதெல்லாம் குடிக்கிறீங்க? உண்மையில இதெல்லாம் நல்லா இருக்குமாடா? பழத்தை வந்துட்டு டீல போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அது சாப்பிட்டா நல்லாவாடா இருக்கு? கைஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. நான் ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணி வெஜிடபிள் சாய்னு ஒன்று பண்ண போறேன். தைரியம் வந்து குடிங்களா? அப்போ அடுத்ததா ஒரு வித்தியாசமான ஒரு பஜ்ஜியை பார்க்க போறோம். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. யாராவது சாப்பிட்றதா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கொத்தமல்லி பஜ்ஜி. இது அவ்வளோ ஒன்றும் வியர்டா இல்லை, சாப்பிடலான்னு தோணுது. கைஸ், ஒரு நாள் வீட்டில் நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே இது அவ்வளோ ஒன்றும் வியர்டாக தெரியல கைஸ். சாப்பிடலான்னு தோணுது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. கைஸ், இது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு நான் யோசித்தேன் கைஸ். அத்தையும் நடத்திட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே? கைஸ், நான் ஒரு பெரிய பிரியாணி லவர் கைஸ். ஆனால் பிரியாணியில் எவனாவது சாக்லேட் போட்டு பார்த்துருக்கீங்களா? பண்ணிட்டாங்க கைஸ் அத்தையும். ஐயோ அக்கா, ஏன்க்கா இப்படி கொடுமைப்படுத்துகிற பிரியாணியை வச்சு? ப்ளீஸ்க்கா, பிரியாணி மட்டும் விட்டுருங்க. எது வேணா பண்ணிடுங்க நீங்க. எப்பட்றா பிரியாணியில் சாக்லேட்? வாயில வைக்க முடியுமாடா? யோசிக்கும் போதே கொம்பிட்டுதுடா. பிரியாணி லவரா இருந்தவன பிரியாணி ஹேட்டரா மாத்திருவீங்க மாதிரி இருக்கு. இதுல வேற அவ்வளோ பேருக்கு சர்வ் பண்ண போறாங்க கைஸ்.
அது எப்பட்றா சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. ஸோ இன்னொரு மொக்கையான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சியர்ஸ்.